أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்காக உங்களுக்கான கேள்வி திரையில். சூரியன் என்று சொல்லப்படும் அத்தியாயத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அல் ஃபஜ்ர், ஆப்ஷன் பி அஷம்ஸ், ஆப்ஷன் சி அல் பலத், ஆப்ஷன் டி அல் லைல். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. பதில சொல்லணும். ஆப்ஷன் பி அஷம்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்ஃபார்ம் தானா? கரெக்டா? கரெக்ட். இதே மாதிரி வேகமா எழுத்து எடுத்துடலாமா? சரியான பதிலான்னு பார்க்கலாம். சரியான பதிலை சொல்லி 50 புள்ளிய எடுத்தாச்சு. இன்னும் 50 புள்ளிக்கு ஓடணும். வாங்க, 2 பேர் யாருங்க நிக்கிறா? போடுங்க, 3 பேர் போங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கான நேரம் தொடங்கிருச்சு. இங்க வாங்க, இன்னொரு ஆளுங்க வந்துருந்துங்களா? தம்பி நீங்க வா, சின்னவன் இங்க வா. அந்த பையனை வர சொல்லுங்க. அட்டை மேல விழுந்து அட்டையை நசிக்கிற கூடாது. ஓடியா ஓடியா, இங்க வா இங்க வா. உங்களுக்கான நேரம் முடிய போகுது, சீக்கிரம் வாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தோம்னா எதை எடுக்கிறோம்னு தெரியாது. நேரம் முடிய போகுது, நேரம் முடிய போகுது. அவங்க நேரம் முடிஞ்சிருச்சு. எந்த எழுத்து விடுபட்டுருச்சு? அல்ஹம்துலில்லாஹ். குறித்த நேரத்தில் எடுத்தாச்சு, 50 புள்ளிய பெற்றாச்சு. ஓகே, மாஷா அல்லாஹ். போங்க. பதிலும் எழுத்தும் சுற்றுக்கான இறுதி கேள்வி அஷம்ஸ் அணியினருக்காக உங்களுக்கான கேள்வி திரையில். இரவு என்று சொல்லப்படும் அத்தியாயத்தின் பெயர் என்ன? இதுவும் ஈஸியா வந்துருச்சா? ஆப்ஷன் ஏ அஷம்ஸ், ஆப்ஷன் பி அல் கத்ர், ஆப்ஷன் சி அல் லைல், ஆப்ஷன் டி அல் அலக். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. கரெக்டா பதில் சொன்னா 50, எழுத்தை எடுத்துட்டு வந்துட்டா 50. அல் கத்ர். அல் கத்ர், அல் கத்ர் தான் இரவு என்ற சொல்லுக்கு அத்தியாயத்தின் பெயர்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியான்னு பார்ப்போமா? என்ன சொல்லப்படுது? தவறு. அல் லைல். சரி, இந்த வாய்ப்பு போயிடுச்சு. எழுத்தை அடுக்கிட்டால் அதுக்கு ஒரு 50 பாயிண்ட் எடுத்துடலாம். வாங்க, 2 பேருக்கு வந்து நில்லுங்க. யார் எழுத்து அங்கே தெரிஞ்சு போய் எடுப்பீங்களா அவங்க போங்க. ஸ்டார்ட். இந்த எழுத்தை எடுத்துட்டு வர்றது மூலமா 50 புள்ளியை பெற்றலாம். சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு வந்துடுவாங்களா? நீங்க இவனுங்க தேர்றதை பார்த்தா எடுத்துட்டு வர்றது மாதிரி தெரியலையே, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. வந்துருச்சா? இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. 20 செகண்ட் தான் இருக்கு. இன்னும் என்ன வரணும்னு சொல்லு, எடுப்பாங்க. சொல்லு சீக்கிரம் சீக்கிரம், நேரம் முடிய போகுது, நேரம் முடிய போகுது. நேரம் முடிஞ்சிருச்சு. என்னண்ணே அது? என்னன்னா அவர் ஒன்று தான் இல்லு இருக்குதான். சரியா? அவங்க என்ன தேடினாலும் ஒரு நாள் ஃபுல்லாக தேடினாலும் கிடைக்காது. அதனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருவோம், புள்ளியை கொடுத்துருவோன்ட்டாங்க. சரியான நேரத்தில் எழுத்துக்களை தேடி அங்கே சேர்த்ததுனால் உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். போங்க, இதே மாதிரி அடுத்தடுத்த கேள்விக்கு சுறுசுறுப்பாக சொல்லிடணும். சரியா? இன்ஷா அல்லாஹ். பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர் மேடையின் அடுத்த சுற்று, 4வது சுற்று எனக்கு நானே. கேள்வி ஈஸியா இருக்கிறதா, கஷ்டமா இருக்கிறதா, இல்லை மீடியமா இருக்கிறதா, அதை நானே தேர்வு செய்து கொள்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ரவுண்டு எனக்கு நானே.
எனக்கு நானே என்ற இந்த சுற்றுல முதல் கேள்வி உங்களுக்கு கேட்கப்படுறது, நீங்க தான் முடிவு சொல்லணும், ஈஸியா கஷ்டமான். அதற்கான வாய்ப்பு அத்தக்வீர் அணியினருக்காக. வாங்க, யார் சுத்த போறா? எப்படி வேணாலும் சுத்தலாம், நீங்க மெதுவாகவும் சுத்தலாம், வேகமாகவும் சுத்தலாம். ஓகேவா? எப்படி கேள்வி வேணும் உங்களுக்கு? ஈஸியாக கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அப்படி மார்க் எடுத்துருவோம். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கணும், யோசிக்கணும், அதெல்லாம் வேண்டாம். சரி சுற்றுங்க பார்ப்போம். சுற்றுற 2 நாளைக்கு சுற்றிக்கிட்டு இருக்கும் போல் தெரியுது. நம்ம போய் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வருவோமா? வந்துருச்சா? ஈஸி, டிஃபிகல்ட், மாட்ரேட்? ஆஹா, மாட்ரேட் வந்துச்சு, பரவாயில்ல, முயற்சி செய்வோம். இந்த சுற்றுல முதல் கேள்வி மீடியமான கேள்வியாக மாட்ரேட்டாக கேட்டிருக்கிறாங்க, பார்த்து கொடுங்களேன். அழித்தளிக்கும் பெரும் பாவங்கள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 8 பெரும்பாவங்கள், ஆப்ஷன் பி 7 பெரும்பாவங்கள், ஆப்ஷன் சி 5 பெரும்பாவங்கள், ஆப்ஷன் டி 6 பெரும்பாவங்கள். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. பண்ணியாச்சா? சரி, நேரம் முடிஞ்சிடும். மசூரா பண்ணி இவங்க மசூரா பண்ணி அழகா ஒரு டீமை சொல்றது தான். ஆப்ஷன் பி 7 பெரும்பாவங்கள். ஆப்ஷன் பி 7 பெரும்பாவங்கள். முடிஞ்சிருச்சா? நானும் உங்க மசூராவில் கலந்துக்கலான்னு பார்த்தேன், சொல்ல மாட்டேன்ட்டீங்களே. சரி, ஓகே. ஆப்ஷன் பி 7 பெரும்பாவங்கள் சொல்லியிருக்காங்க. சரியான பதிலா என்பதை பார்ப்போம். மிக சரியான பதிலை சொல்லிட்டீங்க, மாஷா அல்லாஹ். போன சுற்றுல விட்டதை இந்த ரவுண்ட்ல பிடிச்சிடணும். அந்த வேகத்துல அழகா மசூரா பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அழித்தொழிக்கும் 7 பெரும் பாவங்களை தவிருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரில 2766வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த வாய்ப்பு, 2வது கேள்வி அஷம்ஸ் அணியினருக்காக. யார் சுத்த வரா? வாங்க, சுத்திடுவோமா? என்ன மாதிரி கேள்வி வேணும் உங்களுக்கு? ஈஸியாக தான் கேள்வி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. சுத்துங்க பார்ப்போம். வேகமாக சுற்றி இருக்கிறாப்புல, போய் எங்கிட்டு போய் ஈஸியாக நிற்கணும்ட்டு. என்ன வரப்போகுது தெரியலையே. அல்ல என்ன நாடுறனா அதனை வரும். உங்களுக்கும் மாட்ரேட் தான், மீடியமான கேள்வியாக தான் வந்திருக்கு. அவங்கள மாதிரி பதில் சொல்றீங்களான்னு பார்ப்போமா? உங்களுக்கான கேள்வி திரையில, ஒரு அடியார் பள்ளிவாசலுக்கு காலையிலோ மாலையிலோ சென்று வந்தால் அவர் ஒவ்வொரு முறை சென்று வரும்போதும் அல்லாஹ் அவருக்கு வழங்கும் நன்மை என்ன? ஆப்ஷன் ஏ தர்மத்தின் நன்மை கிடைக்கும், ஆப்ஷன் பி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கும், ஆப்ஷன் சி சுவனத்து மாளிகை கிடைக்கும், ஆப்ஷன் டி துவாவை ஏற்கின்றான். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. கரெக்டா சொன்னா மதிப்பெண் பெற்றலாம். கொஞ்சம் பலமா தான் இருக்கு ஆலோசனை. ஆப்ஷன் சி சுவனத்து மாளிகை. ஆப்ஷன் சி சுவனத்து மாளிகை என்று சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாமா சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதில். எப்படி படிச்சது ஞாபகம் வந்துருச்சு? மசூரா செஞ்சீங்க. மசூரா செஞ்சு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தவறா வருமா? படித்தது வேற, எல்லாம் சேர்ந்து படிச்சிருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. முஸ்லீமில் 1187வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருவர் பள்ளிவாசலுக்கு காலையிலோ மாலையிலோ சென்று வந்தால் அவர் ஒவ்வொரு முறை சென்று வரும்போதும் அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்திற்கு ஒரு மாளிகையை தயார் செய்கின்றான். அப்போ இந்த செய்தியின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? பள்ளிவாசலுக்கு சென்று வரணும், காலையிலையும் போகணும் மாலையிலையும் போகணும். அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய 5 வேளை தொழுகையும் நிறைவேற்றணும். அதற்கு சொர்க்கம் பரிசு இருக்குன்னு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. சரியா? தொழுகைக்கெல்லாம் போயிடுவீங்களா? ஃபஜர் தொழுகைக்கெல்லாம் போயிடுவீங்களா? நோம்புலாம் நோட்டுருவீங்களா? ரமலான் மாதத்தில் எத்தனை நோன்பு வைப்பீங்க? போன வருஷம் எத்தனை வச்சிங்க?
29 நோன்பு வச்சிட்டீங்களா? மாஷா அல்லா. நீங்க ஃபுல் நோன்பு வச்சிட்டோம். 29 வந்தா 29 வச்சிருப்போம், 30 வந்தா 30 வச்சிருந்துருப்போம், எல்லா நோம்பையும் நாங்க நோட்டுருவோம் அப்படின்றாங்க. நீங்களும் வச்சிருப்பீங்களா? மைக்ல சொல்லுங்க. முழு நோம்பையும் வச்சிட்டோம். நீங்க 25 நோம்பு வச்சிட்டோம், ஒரு 5 நோம்பு விட்டாச்சு அப்படின்றாப்புல. 29 நோம்பு எல்லா நோம்பையும் வச்சுட்டாங்களாம். மாஷா அல்லா. இது மாதிரி ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், மறுமை சிந்தனையை ஊட்டக்கூடிய ஒரு சமுதாயத்தை, மறுமையை சிந்தனையோடு வளரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை வார்த்தெடுக்கணும். அதுக்குத்தான் நம்ம இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நம்ம தொடர்ச்சியாக நடத்திட்டு வரோம். அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்காக. உங்களுக்கான கேள்விக்கு நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். வாங்க சுத்தலாமா? சுத்துங்க பாப்போம். என்னாச்சு? நீங்க சுத்துற இப்படி ரொம்ப ஆட்டம் கொடுக்குது. ஈஸியா வருதா, டிஃபிகல்ட்டா வருதா, மாடரேட்டா வருதா, மீடியமா வருதா? இது என்னடா இது, எங்கிட்டு போய் நின்றுருக்கு? கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் நிற்கிது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் நம்மளுக்கும் வந்திருக்கு. பார்ப்போம். ஆரம்பத்திலேருந்தே டிஃபிகல்ட்டாகவே போகுது. சரி, எதிர்கொள்வோம் அப்படின்னு தயாராக இருக்கிறாங்க. உங்களுக்கான கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாவ மன்னிப்பு தேடுவார்கள்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ 200 தடவை, ஆப்ஷன் பி 100 தடவை, ஆப்ஷன் சி 10 தடவை, ஆப்ஷன் டி 50 தடவை. டிஃபிகல்ட்னு சொன்னீங்க, ஆனா கேள்வி ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆப்ஷன் பி 100 தடவை. ஈஸியா இருக்கு. இதுதான் டிஃபிகல்ட்டான்னு யோசிக்கிறாங்க. நேரத்தை போறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. 100 என்பதை சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். சரியான பதில் 100 முறை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தினந்தோறும் பாவ மன்னிப்பு தேடுவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதரே தினந்தோறும் 100 முறை பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்கன்னு சொன்னா நம்மளும் அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் மாதிரியே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடணும். பாவங்களுக்கு உட்பட்டவர்கள் மனிதர்கள். அப்போ பாவத்திற்கு நம்ம அதிகமாக பாவ மன்னிப்பு தேடணும். அருள் மிகுந்த ரமலான் மாசத்துல நம்ம பாவ மன்னிப்பை அதிகமாக தேடுவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் நமக்கு நற்காரியங்களில் நீடிக்க செய்தான் என்றால் நாளை மறுமையில சொர்க்கத்தை வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். அதிகமாக நம்ம மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்த கேள்வி தேர்ந்தெடுங்க. வாங்க அடுத்து அர் ரஹ்மான் அணியினர் உங்களுக்கான கேள்வியை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு எப்படி கேள்வி வேணும்? ஈஸி தான், முயற்சி பண்ணுவோம். எது வருதோ ஏற்றுக்கொள்வோம். சொல்லுங்க. சுற்றுனது மெதுவாக சுற்றுன மாதிரி தான் இருந்து, கொஞ்சம் வேகமாக சுற்றுது. ஆக்ஷன் தான் மெதுவாக இருந்துச்சு. மாடரேட், ஈஸி ஈஸி எல்லாம் பாருங்க, அப்படியே புன்னகை. ஈஸியாக வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உங்களுக்கான ஈஸியான கேள்வி, மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதால் எத்தனை மடங்கு நன்மை கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ 10,000, ஆப்ஷன் பி 1,00,000, ஆப்ஷன் சி 20,000, ஆப்ஷன் டி 30,000. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. பல முறை இந்த செய்தியை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆசிரியர் அப்படின்னு மசூரா பண்ணுறாங்க. பத்தாயிரம் மடங்கு. 10,000 மடங்கு சரியான பதில் தானா? பார்க்கலாம். ஆஹா, போயிடுச்சே. 1,00,000 மடங்கு என்பது சரியான பதில். அதற்கான ஆதாரம் நூல் பைஹக்கில 1821வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. மஸ்ஜிதுல் ஹராமில் தொழும் ஒரு தொழுகையானது மற்ற பள்ளிகளில் தொழும் 1,00,000 தொழுகைக்கு ஈடான நன்மையுடையது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம். இன்ஷா அல்லாஹ் கவலைப்படாதீங்க, இன்னும் வாய்ப்புகள் இருக்கு, நிறையா இருக்கு. 4 சுற்று தானே முடிஞ்சிருக்கு. 4 சுற்று தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 6 சுற்று இருக்கு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமை வழங்கும்
ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சியாக மாணவர் மேடை மீண்டும் இடைவேளைக்கு பிறகு தொடங்குகிறது. 5வது சுற்று ஆரம்பமாகின்றது. கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற இந்த சுற்று கேள்விகள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால், நினைவில் இருந்ததுன்னு சொன்னால் அது இலகுவாக இருக்கும். அப்படி தானே? பார்த்துருவோம். கஷ்டமா ஈஸியா என்பதை திரையில் கேள்வியை பார்த்த பிறகு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வாய்ப்பு அர்-ரஹ்மான் அணியினருக்காக முதல் வாய்ப்பு. உங்களுக்கான கேள்வி திரையில். முதிய வயது பெற்றோருக்கு சேவை செய்து சொர்க்கம் செல்ல தவறியவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையை கொண்டு சபித்தார்கள்? ஆப்ஷன் ஏ, ஊனமாய் போகட்டும். ஆப்ஷன் பி, நஷ்டம் ஏற்படட்டும். ஆப்ஷன் சி, மூக்கு மண்ணை கவட்டும். ஆப்ஷன் டி, இறந்து போகட்டும். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. இந்த கஷ்டமான கேள்விக்கான பதில் ஆப்ஷன் சி, மூக்கு மண்ணை கவட்டும். அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அல்லாஹ்வின் தூதர் சபிச்சிருக்கிறாங்களா? சரிதானா? இன்னும் நேரம் இருக்கு. ஓகே தானா? சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். மிகச் சரியான பதில். மாஷா அல்லாஹ், 100 மதிப்பெண்ணை எடுத்தாச்சு. கொஞ்சம் கஷ்டம்ட்டு சொன்னீங்க, ஆனால் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. எங்கள் ஆசிரியர்கள் எங்கள் பெற்றோர்கள்ட்ட எப்படி நடக்கட்டும், அல்லாஹ்வின் தூதர் எப்படிலாம் உபதேசம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அடிக்கடி எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களா? எப்படி சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெற்றோர்கள் குறித்து உபதேசம் செய்யக்கூடிய நிலையில் அவர்களுக்கு சேவை செய்யவில்லை என்றால், அவர்களை சரியாக கவனிக்கவில்லை என்றால், அல்லாஹ்வின் தூதருடைய பண்பே என்ன அப்படின்னு சொன்னால் யாரையும் சபிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு எவ்வளவோ அநீதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த சமுதாயத்தை அல்லாஹ்வின் தூதர் சபித்தவர்களாக இல்லை, யாரையும் ஏசிட மாட்டாங்க, கடிந்து நடக்க மாட்டாங்க, ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளக்கூடிய அல்லாஹ்வின் தூதர். ஆனால் இந்த விஷயத்தில் கடுமையாக சபிச்சிருக்காங்க. யார் பெற்றோர்கள் மூலமாக ஒருத்தர் சொர்க்கத்தை அடையவில்லையோ அவன் மூக்கு மண்ணை கவட்டும், அவன் மூக்கு மண்ணை கவட்டும், அவன் மூக்கு மண்ணை கவட்டும் 3 முறை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்குரிய இந்த செயலைத்தான் இன்னைக்கு சமுதாயம் மிகப்பெரிய அளவுக்கு பெற்றோர்கள் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுறாங்க. முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. நம்ம ஜமாத்தில் இன்னைக்கு முதியோர் இல்லம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் எதற்காக நடத்துகிறோம்? ஜமாத்னா முதியோர் இல்லம் நடத்த வேண்டும் என்பதற்காக நடத்துகிறோமா? இல்லை. மாறாக பெற்றெடுத்த தாய் தந்தையை சரியாக கவனிக்காம நடு ரோட்டில் விட்டுறாங்க. அதற்காகத்தான் அந்த முதியோர்கள் கடைசி காலகட்டத்தை அவருடைய ஈமானிய அடிப்படையில் வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். ஒரு உணவுக்காக அடுத்தவர்களிடத்தில் போய் தஞ்சம் அடைந்து தன்மானத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த முதியோர் இல்லத்தை நடத்துகிறோம். அல்லாஹ்வின் தூதர் அந்த அளவுக்கு அதில் ரொம்ப கடுமையாக நடந்திருக்காங்கன்னு சொன்னால் நம்ம பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்? அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவர்களுக்கான சேவைகளை செய்யணும். அவரை நோக்கி அல்லாஹ் என்ன சொல்லக்கூடாதுன்றான்? சீன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்றான். அப்போ எப்படி நடக்கணும்? பணிவாக நடக்கணும். அடுத்த கேள்வி கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற இந்த சுற்றுல அஸ்ஸம் அணியினருக்காக உங்களுக்கான கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் யாருடைய ஓதும் குரலை கேட்டார்கள்? ஆப்ஷன் ஏ, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் பி, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி, ஹாரிசா பின் நுஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் டி, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. ஆலோசனை செய்யுங்க. ஆலோசனை கொஞ்சம் பலமாக தான் இருக்கு. சொல்லுங்க, என்ன பதில சொல்லலாம்? சரி, நேரம் முடிய போகுது. மைக்கில் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் ஏ, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். தவறான பதில். ஆப்ஷன் சி, ஹாரிசா பின் நுஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் சரியான பதில். அதற்கான ஆதாரம் அஹ்மதுல 25182, 24026 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, அடுத்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் இன்ஷா அல்லாஹ்.
கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற சுற்றுல கேள்வி அத்தக்வீர் அணியினருக்காக உங்களுக்கான கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களை தரைமட்டமாக ஆக்க எந்த நபி தோழரை அனுப்பி வைத்தார்கள்? ஆப்ஷன் ஏ அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு, பாருங்க. நேரம் இருக்கு. மசூரா செஞ்சு சரியா சொன்னா 100 மதிப்பெண்ணை பெறலாம். மைக் ஆன் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ அலி ரலி. ஆப்ஷன் ஏ அலி ரலியல்லாஹு அன்ஹு கரெக்டான பதில் தானா? நேரம் முடிந்து விட்டது. ஆனா நேரம் முடிவதற்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. சரியான பதில் தானா என்பதை பார்க்கலாம். சரியான பதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். முஸ்லிம்ல 1764வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு சமுதாயம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கபர்களை உயர்த்தினா தரைமட்டமாக்கணுன்ட்டாங்க. இன்னைக்கு கபூர்ல போய் மைக்கில் சொல்லுங்க. கபூர்ல போய் துவா கேக்குறாங்க. கபூர்ல போய் துவா கேட்கிறாங்க. கேட்டா இணை வைத்தல். இணை வைத்தல் பெரும்பாவம். இது கூட இன்னைக்கு தெரியாத அளவுக்கு சமுதாயம் இருக்கு. ஆனால் இங்கே தௌஹீதை சொல்லி உருவாக்கி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இதுதான். தௌஹீத்வாதிகள் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை ஒரு குழந்தைகள்கிட்ட போய் சேர்த்துருக்குறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு தெரியது கூட இன்னைக்கு 7 வருஷம் உட்காந்து படித்தேன்னு சொல்லக்கூடிய ஆலிம் சாக்கு கூட தெரியல. அங்கே போய் கபர்ல அடங்கி இருக்கக்கூடிய மரணித்த மண்ணோடு மண்ணாக போன அந்த மக்கள்கிட்ட ஏற்ற போய் கேட்டாலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர்கள் கேட்க மாட்டாங்க. மாறாக இணை வைப்பு, அந்த பெரும்பாவத்தை நீங்க செய்கிறாங்க. அதிலிருந்து சமுதாயம் மீள வேண்டும். அந்த பெரும்பாவத்திலே நீடித்திருந்தால் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற இந்த சுற்றுல இறுதியான கேள்வி அத்தாரிக் அணியினருக்காக. பார்த்துடுவோமா? கஷ்டமா இல்லை ஈஸியா அப்படின்ட்டு. குறி கேட்பவரிடம் சென்று அவன் கூறுவதை நம்பினால் எதனை மறுப்பதற்கு சமம்? ஆப்ஷன் ஏ அல்லாஹ், ஆப்ஷன் பி முஹம்மது நபி, ஆப்ஷன் சி திருக்குரான், ஆப்ஷன் டி மலக்குமார்கள். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. பாருங்க, கரெக்டா பதில் சொல்லணும். சொல்லிட்டா விட்டதை பிடிச்சிடலாம். குறி கேட்பவரிடம் பதில கரெக்டா நல்லா பார்த்துக்கோங்க. குறி கேட்பவரிடம் சென்று அவன் கூறுவதை நம்பினால் எதனை மறுத்ததற்கு சமம்? ஆப்ஷன் சி திருக்குரான். ஆப்ஷன் சி திருக்குரான் கரெக்ட் தானா? தப்பா சொன்னா போயிடுமே. ஆப்ஷன் சி திருக்குரான் சரியான பதில சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் 100 மதிப்பெண் எடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப என்ன பண்ணக்கூடாது? குறி கேட்பவனிடம் போய் குறி கேட்கக்கூடாது. இன்னைக்கு இதில் தான் சமுதாயம் என்ன பண்ணுறாங்க? போய் நாளைக்கு என்ன நடக்கும், நாளன்னைக்கு என்ன நடக்கும், அவருக்கே என்ன நடக்கும் தெரியாது. அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா குறி கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் திருக்குரானை மறுப்பதற்கு சமமான ஒன்றுன்னு அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஆதாரம் அஹ்மதுல 9171வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 5 சுற்றுக்கள் இதுவரைக்கும் நிறைவடைந்து விட்டது. உங்களுக்கான மதிப்பெண்ணை பார்க்கலாமா? எல்லாம் நம்மளும் ஆவலோடு இருக்கோம், நேயர்களும் ஆவலோடு இருக்கிறாங்க. போட்டிகள் கொஞ்சம் கடுமையாக தெரியுது. எல்லாம் சரிசமமாக பதில் சொல்லிட்டு வராங்க. யார் முன்னணியில் இருக்கிறா என்பதை பார்க்கலாம். அர் ரஹ்மான் அணியினர் 250 மதிப்பெண் எடுத்து 3வது இடத்திலையும், அஷம்சு அணியினர் 250 மதிப்பெண் எடுத்து அந்த இடத்தை அவர்களும் பகிர்ந்து கொண்டு 3வது இடத்திலையும், அத்தாரிக் அணியினர் 300 மதிப்பெண் எடுத்து
2வது இடத்துலையும் அத்தக்வீர் அணியினர் 350 எடுத்து முதல் இடத்துல இருக்கிறீங்க. இதே வேகத்தில் போனால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை தட்டிடலாமா? இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. இவங்க தான் எடுக்கிறாங்களா? இன்னும் 5 ரவுண்டு இருக்குது. அவங்களும் விட்டதை பிடிச்சிடுவாங்க. பார்ப்போமா? ஓகே, பார்த்துருவோம். ஒரு கையின்ட்டு இருக்கிறாங்க.